ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்குது. லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆஃப் த டே அப்படின்னே சொல்லலாம். யூகே பிஎம் பர்ன்ஹாம் சிக்னல்ஸ் சப்போர்ட் ஃபார் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும், நமக்கு ஏர்லியராக யூகேயோடைய பிஎம்மாக கேர் ஸ்டார்மர் அவர்கள் இருந்தாங்க, கரெக்டாக. பட் டியூ டு சம் ரீசன்ஸ், அவங்களோட இன்டர்னல் ரீசன்ஸ் அண்ட் ஆல்சோ ஓன் பார்ட்டியோடைய ப்ரெஷர் அண்ட் இவரோடைய பாப்புலாரிட்டியில் கொஸ்டின் ஆனது அண்ட் ஆல்சோ அங்கே மே மந்த் நடந்த லோக்கல் எலெக்ஷன்ஸில் வந்து தோற்று போனது, இந்த மாதிரியான நிறைய காரணங்கள்னால ஹீ ரிசைன்ட் ஹிஸ் ஜாப். ஸோ அதுக்கப்புறம் ஆண்டி பர்ன்ஹாம் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஸோ இப்போ பதவியேற்ற முதல் விஷயமா அவர் சொல்கிறது என்னன்னா, ஹீ வாண்ட்ஸ் டு ஹாவ் அ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் யூகே. ஓகே, ஸோ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், நமக்கு GS2 பாலிட்டி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வி வில் ஸ்டடி salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ரைட்? எஸ், அதில் நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக படிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதாவது எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னு படிப்போம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ லென்த்தி கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு அப்படின்னும் படிப்போம், கரெக்டாக. ஸோ யூகே தான் அன்ரிட்டன், ஏன்னா கான்ஸ்டியூஷன் கேன் பி ஐதர் ரிட்டன் ஆர் அன்ரிட்டன். ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கு நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸாம்பிள் இருக்குது, அதில் நம்ம இந்தியாவே எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். அண்ட் ஸோ ஃபார் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே வி வில் சே இட் இஸ் யூகே எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா, யூகே பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்களோட குரூப் ஆஃப் லாஸ் தான் வச்சுருப்பாங்களே தவிர்த்து, அதாவது அதை கோடிஃபை பண்ணி ஒரு கான்ஸ்டிடியூஷன் டாக்குமெண்ட்டாக அவங்க எடுத்துகிட்டு வரல. ஓகே, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் செட் ஆஃப் இருக்கும், இல்லைனா ட்ரீட்டிஸ் இருக்கும், இல்லைனா கன்வென்ஷன்ஸ் இருக்கும், அதுதான் வந்து இல்லைனா பார்லிமெண்ட் மூலமாக கொண்டு வந்த சட்டங்களே இருக்கும். அதெல்லாம் தனித்தனியாக அப்பப்போ கொண்டு வந்தது தானே தவிர்த்து, அது போக நமக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஜுடிஷியரியிலேருந்து வர்றதா இருக்கட்டும். ஆனால் இது எல்லாத்தையும் மொத்தமாக கோடிஃபை பண்ணி ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக யூகே கிட்ட கிடையாது. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இப்போ பதவி எடுத்திருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி அதர் வேர்ல்டு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ரிட்டன் அப்படிங்கிறது உங்களுக்கு கோடிஃபை பண்ணியிருக்காங்க, அன்ரிட்டன் அப்படிங்கிறது அன்கோடிஃபைட். ஓகே, ஸோ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்றது என்னது? இட்ஸ் அ சிங்கிள் லீகல் டாக்குமெண்ட் that serves as the supreme law of the land, defining the structure, powers and limits of government organs. Example, India, USA. Yes, we have our own constitution, right? The Constitution of India and solita, we have a document of our own and it is the supreme law of the land, correct? Supreme law of our country. Open panone, we will have preamble inside and then we will have a number of articles, schedules, yes, parts, இதெல்லாமே இருக்குமா? எஸ், பாலிட்டி ஆஸ்பிரன்ஸ் பிஎம் பக்ஷி அவர்கள் புக் வச்சுருக்கீங்களா? எஸ், ஸோ வி ஹாவ் our own constitution, written constitution document. ஓகே, அண்ட் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் என்னது? இட் இஸ் கவர்ன்ட் பை அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். சொன்ன இல்லையா, இயற்றப்பட்ட சட்டங்கள் அண்ட் ஆல்சோ ஜட்ஜ்மெண்ட்ஸ், கன்வென்ஷன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ், இதன் மூலமாக வந்து வழி நடத்துறது அந்த நாடு. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிளாக யுனைடெட் கிங்டம் பிரைமாக நம்ம சொல்லுவோம். இப்போது அதை தான் அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. ஸோ why is there a need for a written constitution in the United Kingdom? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டினாக வரணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனல் கவர்னன்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா. ஓகே, இது வந்து நமக்கு கவர்னன்ஸ், அதாவது அந்த நிர்வாகத்தை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ரூல் ஆஃப் லா, அந்த லாவோடைய ப்ரைம் அத்தாரிட்டியை வந்து அந்த இடத்துல நிலைநாட்டுறதுக்காக இருக்கட்டும், இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக தேவைப்படுது. ஓகே, கிளாரிட்டி அண்ட் சர்டன்டி அப்ஹோல்டிங் கான்ஸ்டிடியூஷனலிசம். ஏன்னா நமக்கு வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனாக இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், அதாவது ஆம்பிகுவிட்டி, அதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர்பிட்ரரி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்ஸ் பை எம்பெடிங் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இன் டு த ஃப்ரேம் ஒர்க். எஸ், இருக்கா? நமக்கு 3 ஆர்கன்ஸ் இருக்குது, கரெக்டாக? எஸ், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. பட் எல்லா ஆர்கன்ஸ்க்குமே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது, கரெக்டாக? நோபடி கேன் ஆக்ட் ஆன் தேர் எக்ஸ்ட்ரீம். எஸ், இவங்க எக்ஸ்ட்ரீம் போகிறாங்களா, சரி இங்கே போங்க, இவங்க எக்ஸ்ட்ரீம் போகிறாங்களா, அகெயின் இங்கே போங்க, அகெயின் இங்கே போங்க. எஸ், இருக்கா? ஸோ அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு கோடிஃபை பண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தேவை. ஓகே, அது ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம் ரிலேட்டட். ஓகே, டிமார்கேஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். சி,
நமக்கு ஓவராலாக இப்போ இந்தியா அப்படின்னு இருந்தாலும் விதின் இந்தியா வி ஹாவ் ஸ்டேட்ஸ் கரெக்டாக. அப்போது அந்த சென்ட்ரல் ஸ்டேட், அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பவர்ஸ், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கரெக்டாக, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், டிவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கும் இது வந்து ரொம்ப எசென்ஷியல். ஓகே. அண்ட் தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட். இப்போ வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட், ஒரு நாட்டோட பார்லிமெண்ட் வந்து தே கேனாட் டேக் எனி டெசிஷன் யூனிலேட்ரலி கரெக்டாக. ஜஸ்ட் லைக் தட் தே கேனாட் மேக் எனி அமெண்ட்மெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து ஒரு கான்க்ரீட் டாக்குமெண்ட் இருக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது வந்து அனதர் ரீசன். அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டட். ஓகே. ஸோ நமக்கு ஒன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கையில் இருந்துட்டா ஈவன் வீ கேன் கொஸ்டின் ரைட். நமக்கு இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்டிக்கலாக மென்ஷன் பண்ணி இருக்கவும் தான் 12 to 35 மென்ஷன் பண்ணி இருக்கவும் தான் வி ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை இட் அண்ட் வி ஆர் ஏபிள் டு அப்ரோச் த கோர்ட் எவ்ரி டைம். நமக்கு அது வந்து ஒரு அத்தாரிட்டியை வந்து கொடுக்குது கரெக்டாக. எஸ், அது ஒரு காரணம். அண்ட் ஆல்சோ பேசிஸ், இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பேசிஸ் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ. எஸ் இருக்கா. கோர்ட்ஸ் வந்து எதன் அடிப்படையில் நிறைய விஷயத்தோடைய, அதாவது இந்த ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேச்சரில், அதாவது பார்லிமெண்ட்டில் கொண்டு வர சட்டங்களை வந்து எதன் அடிப்படையில் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷனை பேஸாக வச்சு தான் கரெக்டாக. ஸோ ஒரு லீகல் டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ கோர்ட்ஸ் கேன் டெஸ்ட் த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஓகே. இதுக்காகவும் ரிட்டன் டாக்குமெண்ட் வந்து தேவைப்படுது. அண்ட் தென் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி. இது வந்து நமக்கு ரிஜிடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வருது. ஏன்னா இதுவுமே நம்ம சாலியன் ஃபீச்சர்ஸில் படிப்போம் கரெக்டாக. இப்போ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படி இருக்கும். ஓகே. அது அண்ட் தென் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாக்ட்ரின் கரெக்டாக. எஸ், கான்ஸ்டிடியூஷனை ஜஸ்ட் லைக் தட் யூ கேனாட் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எஸ் இருக்கா. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின், அதாவது அந்த அடிப்படையை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்தியாவுடைய கோர் பிரின்சிபல்ஸ், கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் என்ன என்விஷன் பண்ணி ஃப்ரேம் பண்ணாங்களோ அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஸோ எஸ், இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ் ஃபார் அ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த வகையில் தான் இப்போ நமக்கு யூகே ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கு டுவர்ட்ஸ் த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் தே ஆர் ட்ரைங் டு மூவ். அண்ட் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ பிரைம் மினிஸ்டர் அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஓகே. So now they are pushing towards a one single authoritative document. Okay, or a written constitution. So yes, we will follow up. Okay, as of now again வந்து prime minister ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி prime minister ஆகிறதுக்கு முன்னாடி he was a mayor of Manchester. ஸோ அப்பயுமே இதை வந்து பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எஸ், let us see what happens. Okay. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. பிஎம் லான்ச்சஸ் டிரைவ் டு கர்ப் ட்ரக் அப்யூஸ் அமங் யூத். ஓகே. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஒரு நேஷன் வைட் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ். எஸ்பெஷலி யூத் வந்து நிறைய இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் இட். ஓகே. ஸோ இட்ஸ் அ நேஷன் வைட் கேம்பெயின். நேம் என்னது? நாஷா முக்த் யுவா ஃபார் விகசித் பாரத் சங்கல்ப் அபியான். விகசித் பாரத், எஸ். டெவலப்ட் இந்தியா இருக்கா. டெவலப்ட் இந்தியா விஷன் எப்போ? 2047 கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் டெவலப்ட் இந்தியா பிளெட்ஜ் கேம்பெயின் இது வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே ஆல்மோஸ்ட் நம்ம வர்ச்சுவலாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறலாம், ஃபிசிக்கலாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு இட்ஸ் அ ஹியூஜ் கேம்பெயின் அப்படி தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 crore பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மேலேயே வந்து இந்த மாதிரி ட்ரக் அப்யூஸ்க்கு எதிர்த்து பிளெட்ஜ் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இட் ஹாஸ் பீன் ஆர்கனைஸ்ட் வயா மை பாரத் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கொலாபரேஷன் வித் ஓவர் 125 spiritual organizations, NGOs, educational institutions and youth clubs. அண்ட் இது வந்து அப்போ ஒரே நாளில் முடிஞ்சிருமாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி அ 100-week ஆக்ஷன் பிளான். ஓகே. ஸோ 100-week நேஷன் வைட் சண்டே இனிஷியேட்டிவ். அதில் வந்து நிறைய அவங்களுக்கு லைக் அந்த அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, மோட்டிவேட் பண்ணுற விதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இட் ஃபீச்சர்ஸ் ஃபிட்னஸ் டிரைவ்ஸ், வாக்கத்தான், ஸ்போர்ட்ஸ், மெடிடேஷன், கம்யூனிட்டி அவேர்னஸ் எக்ஸெட்ரா டு சஸ்டெயின் மொமெண்டம். ஓகே. அண்ட் வாட் இஸ் த கோர் மெசேஜ்? A physically healthy, mentally robust and drug-free youth population is a non-negotiable prerequisite for achieving Viksit Bharat at
2047. இந்தியா பொறுத்த வரைக்கும் we have this vision. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் 2047க்குள்ளே இந்தியா ஷுட் பி டெவலப்ட், இந்தியா ஷுட் அச்சீவ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்டு இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கரெக்டாக டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. எஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க, நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் செக்டாராக இருக்கட்டும், ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை ஓஷனிக் எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கட்டும். எஸ், நிறையா நம்ம டெய்லி நியூஸில் பார்க்குறோம். கரெக்டாக நேற்று கூட நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். எஸ், அந்த வகையில் கவர்மெண்ட் சைட்லேருந்து இவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ், இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்தியாவில் ஹியூஜ் யூத் பாப்புலேஷன் இருக்குது. கரெக்டாக இந்தியாவுடைய டெமோக்ராஃபி கம்ப்ரைசஸ் ஆஃப் யூத் பாப்புலேஷன், அதாவது நமக்கு அந்த அடல்ட் ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு அச்சீவ் திஸ் கோல் ஆஃப் விகசித் பாரத் அட் 2047. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க ட்ரக் அப்யூஸ்னால அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ். நமக்கு எக்கனாமிக்கலாக சரி, இல்லைனா நமக்கு ஹெல்த் வைஸாக சரி, இல்லை ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கே சரி, இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ். கரெக்டாக? ஸோ அதை ஹைலைட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி ஹெல்த்தி, மென்டலி ரோபஸ்ட் அண்ட் ட்ரக் ஃப்ரீ யூத் பாப்புலேஷன் இஸ் அ நான் நெகோஷியபிள் ப்ரீ ரெக்விசிட். ஓகே, அண்ட் தி ஃபர்தர் ஹைலைட்டட் இன்க்ரீஸ்ட் அரெஸ்ட். நமக்கு ட்ரக் டிராஃபிக்கர்ஸோடைய அரெஸ்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க. குஜராத்தாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் மும்பையாக இருக்கட்டும், இல்லை நம்ம சென்னையாக இருக்கட்டும், இந்த கோஸ்டல் ரீஜன்ஸில், இந்த மேரிடைம் ஜோன்ஸில் நிறையவே ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்தியிருக்காங்க. ட்ரக் டிராஃபிக்கிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டும் இருக்கோம். ஸோ இதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், இது நமக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணிட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ். அதாவது நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் கவர்மெண்ட்டுக்கு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அண்ட் எப்படி கவர்மெண்ட் சோஃபார் ட்ரக் கண்ட்ரோலுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். இது நமக்கு டிபிஎஸ்பி ஆர்டிகல் 47ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. என்னது? ஸ்டேட்டோட டியூட்டி. ஓகே, ஸோ இட் மேண்டேட்ஸ் த ஸ்டேட் டு என்டெவர் டு பிரிங் அபவுட் ப்ராஹிபிஷன் ஆஃப் த கன்சம்ஷன் எக்ஸப்ட் ஃபார் மெடிசனல் பர்பஸஸ். ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ ப்ராஹிபிஷன் ஆஃப் த கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கு, ஸ்டேட் ஹேஸ் த மேண்டேட், தே ஹாவ் த டியூட்டி டு கண்ட்ரோல் ஆர் ஸ்டாப் ட்ரக் அப்யூஸ். ஓகே, அது தென் சரி. அப்போ ட்ரக் கண்ட்ரோலுக்கு கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷன் வைடாக வி ஹாவ் திஸ் பர்டிகுலர் 3-pronged strategy. ஓகே, ஒன்று சப்ளை ரிடக்ஷன். ஓகே, நமக்கு ட்ரக் அப்யூஸ் அப்படின்னாலே நமக்கு வி ஹாவ் திஸ் மேஜர் அத்தாரிட்டி, தட் இஸ் நோடல் ஏஜென்சி அப்படின்னே சொல்லலாம். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், MHA கீழே இயங்குது. ஓகே, ஸோ அவங்க தான் இந்த பார்டர் சர்வேலன்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறாங்க. சப்ளை ரிடக்ஷன். ஓகே, இது ஃபஸ்ட்டு. தென் டிமாண்ட் ரிடக்ஷன். சப்ளை ரிடக்ஷன் ஒரு பக்கம்னாலும் டிமாண்ட் ரிடக்ஷன், அதாவது யூத்துக்கு மத்தியில் இது ரிலேட்டடாக டிமாண்ட் எதுவும் இருக்கக்கூடாதுன்னா அதை ரெடியூஸ் பண்ணணும். அந்த கடமை யாருக்கெல்லாம் இருக்குது? இந்த மினிஸ்ட்ரிஸ், ரெஸ்பான்சிபிள் மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அதுலேயும் வி ஹாவ் திஸ் பர்டிகுலர் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன் அண்ட் நாஷா முக்த் பாரத் அபியான். ஓகே, இது. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹார்ம் ரிடக்ஷன். இது அகெயின் நமக்கு ஃபைனலாக சப்போஸ் ரீஹாபிலிட்டேஷன். எஸ், அடிக்ஷன், அந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும், அது உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வரும். ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்டெகிரேட்டட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஃபார் அடிக்ட்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்களுமே அதையுமே ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரக் அப்யூஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதிலிருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது, அதனுடைய உதவியை நாடுங்க. யூ வில் பி யூ ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் நோடல் ஏஜென்சிஸ். எஸ், இந்த நாஷா முக்த் பாரத் அபியான் இங்கே பார்த்தோம் இல்லையா, இது ஆக்சுவலி 2020 லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்னால. இப்போ கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்ணுற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் திஸ் மை பாரத் பிளாட்ஃபார்ம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸு கீழே இயங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். நமக்கு பீப்புள் பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ணுற விதமாக இருக்குது. ஓகே, இப்போ நடந்திருக்கக்கூடிய கேம்பெயினை கூட இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்தோம். கரெக்டாக? ஓகே, so yes, that's all about this one. Okay, next news பாருங்க.
இது வந்து செகந்திராபாத்தில் இந்த உஜ்ஜயினி மகாகாளி பொனாலு செலிப்ரேஷன் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடாக இந்த மாதிரி லோக்கல் ஃபெஸ்டிவல், ஸ்டேட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து பொனாலு ஆர் லஷ்கர் பொனாலு ஆர் உஜ்ஜயினி மகாகனி பொனாலு அப்படின்னு மகாகாளி பொனாலுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த ஸ்டேட் ஃபெஸ்டிவல் ஆஃப் தெலுங்கானா. ப்ரைமரியாக உங்களுக்கு ஹைதராபாத் அண்ட் செகந்திராபாத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் எந்த டெய்ட்டியை வணங்குறாங்க? காடஸ் மகாகாளி. ஓகே, அண்ட் அந்த ஊரில் எல்லம்மா, மைசம்மா, போச்சம்மா வந்து சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் எவ்ரி இயர் நமக்கு இந்த ஜூலை ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, ஹிந்து மந்த் படி பார்த்தா அஷாதா அந்த மாதத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் பொனாலு அப்படிங்கிறது போஜனாலு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு, மீனிங் அ மீல் ஆர் ஃபீஸ்ட் ஆஃபர்ட் டு த காடஸ். ஓகே, அண்ட் இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ரூட் அப்படின்னு ட்ரேஸ் பண்ணோன்னா இட் கோஸ் பேக் டு 19th century. நமக்கு வந்து ஹைதராபாத்தில் ஒரு மேஜர் பிளேக் வந்து உருவாகின அந்த டைமில் டிவோட்டீஸ் எல்லாருமே இந்த காடஸ் மகாகாளியை வந்து செகந்திராபாத்தில் இன்ஸ்டால் பண்ணுறதா வந்து வேண்டியிருந்திருக்காங்க, அந்த எபிடமிக் வந்து இங்கே யாரையும் தாக்காமல் இருந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகியிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீம் லீவ்ஸ், டர்மரிக்கு, லைமு இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஏன்னா பிளேக் டைமில் தான் இந்த செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி மெடிசனல் பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக, நீம் லீவ்ஸ், டர்மரிக்கு, லைமு. ஸோ இப்போயுமே வந்துட்டு அதுக்கு அதை வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இது வந்து அஃபீஷியல் ஸ்டேட் ஃபெஸ்டிவல் ஆஃப் தெலுங்கானா. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த லெட் மீ ஷோ. எஸ், இந்த மாதிரி இந்த பிராஸ் வெசல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, இந்த பர்சனை தான் வந்துட்டு போத்தராஜு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து இந்த ப்ரொசஷனுடைய ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ரொசஷனை வந்து வழிநடத்தக்கூடியவர், பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் தான் வந்து கோவிலுக்கும் மற்ற பக்தர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஓகே, ஸோ ஹீ பிளேஸ் திஸ் இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் ப்ரைஸ் சப்போர்ட் ஃபார் டொபாக்கோ ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ சென்ட்ரல் யூனியன் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி டொபாக்கோ ஃபார்மர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் சப்போர்ட். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த நியூஸ் ஃபர்ஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டொபாக்கோ ஃபார்மருக்குமே 50,000 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், வட்டி இல்லாமல் லோன்ஸ் வந்து கொடுக்கப்படும். அப்படி 45,000 டொபாக்கோ ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கப்படுறதா ஓவராலாக ஒரு 250 கோடி பக்கமாக இதுக்குன்னு நிதி ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஓகே, அண்டு இந்த லோன்ஸ் வாங்குறாங்க இல்லையா, இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் இந்த லோன்ஸை வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம ரீபே பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஃபார்மர்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அதை வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே ரீபே பண்ணிக்கலாம். அண்டு இது உங்களுக்கு ஆந்திர பிரதேஷில் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்தராக அப்படின்னா, அங்கே ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் வந்து அந்த வெரைட்டிஸ் ஆஃப் டொபாக்கோ வந்து ஆஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ இந்த முடிவையும் ஆஃப்டர் கன்சல்டிங் வித் டொபாக்கோ போர்ட் பையர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்காங்க. ஓகே, அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா டொபாக்கோவில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிரைட் வெரைட்டிங்கிறது யூஸ்வலாகவே உங்களுக்கு காஸ்ட்லி, நல்ல ரேட்டுக்கு போகும். மீடியம் வெரைட்டி அதுக்கு கொஞ்சம் கம்மி, அதுக்கு கொஞ்சம் கம்மி ஆஃப் ஸ்டைல் வெரைட்டி, அண்ட் ஃபைனலாக லோ வெரைட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் நியூஸ் க்ரக்ஸ். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த கல்டிவேஷன் ஆஃப் டொபாக்கோ இன் இந்தியா. ஸோ இதுக்கான கிளைமேட்டிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இது நமக்கு நல்லாவே வளரும். அண்ட் இட் ரெக்வயர்ஸ் அ வார்ம் ட்ரை கிளைமேட். ஸோ அதனால தான் நமக்கு ஆந்திரா ரீஜனில் கூட இதுக்கு நல்ல க்ரோ ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, வித் அ ஃப்ராஸ்ட் ஃப்ரீ பீரியட் ஆஃப் 90 to 120 days. அண்ட் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னா 20 degree Celsius to 30 degree Celsius. அதே தான், இந்த வார்மாக இருக்கணும் அப்படி தான். ஓகே, அண்ட் ரெயின்ஃபாலுங்கிறது உங்களுக்கு ட்ரை கிளைமேட்லேயே வளருது அப்படிங்கிறப்போ ரெயின்ஃபால் வந்து அவ்வளோ வந்து இந்த க்ராப் வந்து எதிர்பார்க்காது. ஸோ மாடரேட்லி ட்ராட் டாலரண்ட் அப்படி இருந்தாலே போதுமானது. அண்ட் ஆல்சோ அது வளர்றப்போ கொஞ்சம் நல்ல ரெயின்ஃபாலும், அட் த சேம் டைம் அந்த ஹார்வெஸ்டிங் டைமில் ட்ரை வெதர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் இந்த ரெயின்ஃபால் பொறுத்த வரைக்கும் இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ். அண்ட் சாயில் வந்து இட் க்ரோஸ் ஆன் அ வெல் ட்ரைன்ட் ஃப்ரையபிள் சாண்டி லோம்ஸ் டு லைட் கிளே லோம்ஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு வாட்டர் லாகிங். ஸோ வாட்டர் லாகிங் இருக்கக்கூடாது. அண்ட் மெயினாக எங்கெல்லாம் க்ரோ ஆகுது பாருங்கள், இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்கோ அங்கெல்லாம் அழகாக க்ரோ ஆகும். குஜராத், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் உத்தரப்பிரதேஷ். அண்ட் குளோபல் லெவலில் இந்தியாவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா
டொபாக்கோ ப்ரொடக்ஷனில் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப்டர் சைனா. ஓகே, அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் அன்மேனுஃபேக்சர்ட் டொபாக்கோ ஆஃப்டர் பிரேசில். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபோர்த் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ளூக்யூர்ட் வெர்ஜீனியா டொபாக்கோ. இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் டொபாக்கோ, எஃப்சிவி டொபாக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளூக்யூர்ட் வெர்ஜீனியா டொபாக்கோவில் ஃபோர்த் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இந்தியா இருக்குது. ஓகே, now about the Tobacco Board of India. It is a statutory body constituted under Tobacco Board Act of 1975. Okay, Tobacco Board statutory body, the statutory act nalla nyabagam vechukonga, and it comes under the Ministry of Commerce and Industry, Department of Commerce, and it is headquartered in Guntur, Andhra Pradesh. Very very important. So Andhra Pradesh அப்படிங்கிறது tobacco cultivation ku one of the prime regions. Okay, and what is the mandate of this particular board? It regulates production, curing, grading, pricing and export promotion of Virginia tobacco, ensuring fair returns to farmers. See, இந்த வெரைட்டிக்கு தான் குளோபல் லெவல்லையுமே உங்களுக்கு டிமாண்ட் வந்து இருக்கு. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. Lepidoptera hotspot. India is home to 8.25% of the world's butterflies moths. Okay, so as we all know, India is known for its what? மெகா டைவர்சிட்டி. கரெக்டாக, மெகா பயோடைவர்சிட்டி. எஸ், ஸோ இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மெகா டைவர்ஸ் நேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போது ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க ரீசண்டாக ஒரு கேட்டலாக் ஆஃப் லெபிடாப்டெரா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ஜேர்னல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. It includes or it talks about what? Butterflies and moths population in India. Okay, so it's a huge process. Okay, almost ஒரு 12 இயர்ஸாக வந்து அனலைஸ் பண்ணி ஃபீல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் கண்டக்ட் பண்ணது, வெரிஃபிகேஷன் ஃபர்தராக பண்ணது, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா பாருங்கள். India hosts 13,000 plus species of Lepidoptera, representing approximately 8.25% of the world's total. Okay, வேர்ல்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் மோத் ஸ்பீஷஸில் 8.25% எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. ஓகே, அதில் மாத்ஸ் தான் அதிகமாக இருக்குது பட்டர்ஃப்ளைஸ் விட. ஓகே, பட்டர்ஃப்ளைஸ் வந்து 1500 ஸ்பீஷஸ் கிட்ட இருக்குது. அண்ட் அதில் வந்து we can classify it as 3705 genera, 240 subfamilies, 102 families and 31 super families. ஓகே, அண்ட் இதில் நாக்டர்னல் பாலினேட்டர்ஸ், அதாவது நைட்டில் வந்துட்டு நமக்கு அந்த பாலினேஷனில் வந்து ஈடுபடும் இல்லையா, அந்த ஸ்பீஷஸ் வந்து அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் 2205 ஸ்பீஷஸ் ஆஃப் ஜியோ மெட்ராய்டியா. ஓகே, ஸோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட்? the night shift of pollination. ஸோ பாலினேஷன் ப்ராசஸில் பட்டர்ஃப்ளைஸ் வந்து டே டைமில் வந்து ஈடுபடுது அப்படின்னா நைட் டைமில் இந்த மாத்ஸ் தான் வந்து அதை டேக் கேர் பண்ணுது. ஸோ இவங்க லிட்ரலி வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாப் பண்ணுறவங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் வாட்? நாக்டர்னல் பாலினேட்டர்ஸ். ஓகே, அண்ட் let us understand about the role, ecological role of these Lepidoptera. ஓகே, trophic level functions அப்படின்னு பார்க்கும்போது it acts as key herbivores and detritivores in ecosystems. ஸோ நமக்கு key herbivoreஸாகவும் செயல்படுது, at the same time detritivoreஸாகவும் செயல்படுது. ஓகே, herbivores அப்படிங்கிறப்போ உங்களுக்கே தெரியும் பாலினேஷன் அதனால தான் நடக்குது. கரெக்டாக? ஸோ இதுங்களோட ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லலாம். அண்ட் பாலினேஷனுங்கிறது உங்களுக்கு போத் டே அண்ட் நைட் ரெண்டுலேயுமே நடக்குது. இப்போ டே டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த பாலினேஷன் சர்வீஸ். நைட் டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட் ஷிஃப்ட் யார் பண்ணுறா? இந்த மாத்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பட்டர்ஃப்ளைக்கும் மாத்ஸுக்குமான டிஃப்ரென்ஸே அதுதான். பகலில் நம்ம பார்த்தோன்னா பட்டர்ஃப்ளை, இதே இது நைட் நம்ம பார்க்கும்போது அது பட்டர்ஃப்ளை மாதிரியே தெரியும், பட் இட் இஸ் ஆக்சுவலி எ மாத். ஓகே, and it also acts as a base of food web. See, நமக்கு இது ஃபுட் வெப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இதுதான். இட் சர்வ்ஸ் இஸ் வைட்டல் ப்ரே அண்ட் ஃபுட் ரிசோர்ஸ் ஃபார் இன்செக்டிவோர்ஸ். நமக்கு மற்ற உயிரினங்கள் எஸ்பெஷலி இது வந்து கீழ் அடித்தட்டில் வந்துருச்சுன்னா இதுக்கு மேலே இதை சாப்பிடக்கூடியது பேர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்செக்டிவோரஸாக இருக்கட்டும், இதுங்க எல்லாத்துக்குமே இதுதான் சாப்பாடாக இருக்குதுங்க. ஓகே,
Lepidoptera species, and they are the major bioindicators. Okay, so they are highly sensitive to environmental changes. ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் மாற்றங்களோ இல்லை காலநிலை மாற்றங்களோ இல்லை அதுங்க இருக்கக்கூடிய அந்த வாழிடம் மாற்றங்களோ ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதுங்க தான் வந்து காட்டி கொடுக்கும். ஓகே, ஸோ தே சர்வ் as what பயோ இண்டிகேட்டர்ஸ், மீனிங் தே ஆக்ட் as indicators of ecosystem health and climate change impact. ஓகே, ஸோ அவங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னோடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தே ஆர் அன் இண்டிகேட்டர் ஸ்பீஷஸ் அப்படின்றது. ஓகே, அண்ட் எஸ், and it positions India among a select group of mega diverse nations possessing a centralized, updated and authoritative baseline inventory. And also நமக்கு வந்து இந்த இன்செக்ட் ஸ்பீஷஸ்க்கெல்லாம் ஒரு லீகல் ஐடென்டிட்டி வந்து சர்வ் பண்ணுது நமக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் லாஸில் வந்து இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் இசட்எஸ்ஐ, தட் இஸ் அபவுட் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நமக்கு ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பாடிஸ். இட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1916, ஹெட் குவார்ட்டர்ட் இன் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். இதனுடைய பிரைம் மேண்டேட் என்ன? எஸ், doing taxonomic research, inventorying and monitoring of animal diversity across the country. Okay, so we also have something else for plant species, right? Botanical Survey of India, BSI. அது எங்க headquarters இருக்கு? Yes, please let me know in the comment section. And yes, that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.